நண்பர்களே, இன்று ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி லண்டனில் இப்பொழுது நேரம் பிற்பகல் 3:35. முக்கியமான பல விஷயங்கள் இருக்கின்றன என்று பார்ப்பதற்கு சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கோ, லைக் பட்டன் அழுத்துங்கோ, ஹை பட்டன் அழுத்துங்கோ. உடனுக்குடன் செய்திகள் வந்து சேரும். இஸ்லாமாபாத் பேச்சுவார்த்தை ஒரு விஷயம். அடுத்தது குவைத் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது, இரண்டாவது விஷயம். மூன்றாவது இஸ்ரேல் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது, மூன்று விஷயங்கள். மத்திய கிழக்கு கொந்தளித்துக் கொண்டிருக்கிறது, ஹோமூஸ் நீரிணை மூடப்பட்டிருக்கிறது, மிகப்பெரிய பிரச்சனை இருக்கிறது. பேச்சுவார்த்தை நடக்குமா நடக்காதா என்ற ஒரு எதிர்பார்ப்புக்குள் இன்று பேச்சுவார்த்தை நடக்கலாம். ஆனால் நேரடி பேச்சுவார்த்தை அல்ல. தூதுவர்கள் சொல்வதை இஸ்லாமாபாத் இடையில் நின்று மீடியேட்டராக நின்று அங்கிருந்து இங்கும் இங்கிருந்து அங்கும் சொல்ல போகின்றார்கள். இது என்ன பேச்சுவார்த்தை என்றே விளங்குதில்லை. பார்ப்போம். முதலில் பேச்சுவார்த்தை தொடர்பான தகவல்களை நாம் பார்ப்போம். ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக அமெரிக்க தூதுவர்கள் ஸ்டீவ் விட்காஃப் மற்றும் ஜெரட் குஷ்னர் சனிக்கிழமை அன்று பாகிஸ்தானுக்கு பயணம் மேற்கொள்வார்கள் என்று வெள்ளை மாளிகை தெரிவித்திருக்கிறது. இதே நேரத்தில் ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி இஸ்லாமாபாத் போயிருக்கிறார். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் முடங்கியுள்ள நிலையில் இந்த பயணம் அமைந்திருக்கிறது. தெஹ்ரான் மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு திரும்புமா என்பது குறித்து பல நாட்களாக நிச்சயமற்ற நிலை நிலவி வந்தது. ஒரு ஒப்பந்தத்தை எட்டுவதற்கும் அணு ஆயுத விஷயங்களை அர்த்தமுள்ள மற்றும் சரிபார்க்கக்கூடிய வழிகளில் கைவிடுவதற்கும் ஈரானுக்கு இன்னும் ஒரு திறந்த வாய்ப்பு உள்ளது என்று அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் தெரிவித்திருக்கின்றார். அமெரிக்கா 344 மில்லியன், இதற்கிடையில 344 மில்லியன் டாலர் மதிப்பிலான கிரிப்டோ கரன்சியை முடக்கி இருக்கிறது. போரினால் ஏற்பட்ட எரிசக்தி விநியோக தடைகளுக்கு மத்தியில் தெஹ்ரான் மீது அழுத்தத்தை அதிகரிக்க வாஷிங்டன் முயன்று வருவதால் ஈரானோடு தொடர்புடைய 344 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான கிரிப்டோ கரன்சி சொத்துக்களை அமெரிக்கா முடக்கியுள்ளது என்று கருவூல செயலாளர் ஸ்காப் வெசன் தெரிவித்திருக்கின்றார். அராக்சி இதே நேரத்தில் ஒரு சிறிய குழுவுடன் சந்திப்புகளுக்காக இஸ்லாமாபாத் போயிருக்கிறார். அதே நேரத்தில் விட்காப் மற்றும் குஷ்னர் பாகிஸ்தானுக்கு பயணம் செய்வார்கள் என்று தற்பொழுது நம்பப்படுகின்றது. புதுப்பிக்கப்பட்ட பேச்சுவார்த்தைகளில் ஈரான் பங்கேற்குமா என்பது குறித்து நிச்சயமற்ற தன்மைக்கு மத்தியிலே இந்த பயணங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. ஹோமூஸ் மீண்டும் திறக்கப்பட வேண்டும். லெபனான் மற்றும் சிரியா தலைவர்களுடனான பேச்சுவார்த்தைக்கு பிறகு ஐரோப்பிய கவுன்சில் தலைவர் அண்டோனியோ கோஸ்டர் ஹோமூஸ் நீரிணை எந்த கட்டுப்பாடுகளும் சுங்க கட்டணம் இன்றி உடனடியாக மீண்டும் திறக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். அவர் கேட்க இயலுமே தவிர வேறு எதுவும் செய்வதற்கு அவர்களுக்கு எந்த தகுதியும் இல்லை. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலே ராஜதந்திரம் முடிந்து விடவில்லை. பாகிஸ்தான் மத்தியஸ்தம் செய்யும் நிலையிலே அராக்சி பிராந்திய தலைநகரங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ராஜதந்திர முயற்சிகள் தொடர்ந்தாலும் தற்போதைக்கு இஸ்லாமாபாத் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக எதுவும் திட்டமிடப்படவில்லை என்று தெஹ்ரானிலிருந்து அல் ஜசீராவின் அல் மிக்தாத் அல் ருஹை தெரிவித்திருக்கின்றார். இப்ப இந்த ரஷ்ய எண்ணெய் ஏற்றுமதிகளுக்கான விலக்குகளை வாஷிங்டன் புதுப்பிக்காது என்றும் தற்போதைய முற்றுகையின் காரணமாக ஈரானிய எண்ணெய்க்கான எந்த ஒரு நீடிப்பும் முற்றிலும் சாத்தியமற்றது என்றும் ஸ்காட் பெசன் தெரிவித்திருக்கின்றார். ஈரான் எண்ணெய் வலையமைப்பை அமெரிக்க தடைகள் குறிவைத்து கொண்டிருப்பதை தற்பொழுது நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஈரானிய எண்ணெயை கொண்டு செல்வதில் ஈடுபட்டுள்ள சீனாவை தளமாக கொண்ட ஒரு பெரிய சுத்திகரிப்பு நிலையம் மற்றும் 40 கப்பல் நிறுவனங்கள் டேங்கர்கள் மீது வாஷிங்டன் தடைகளை விதித்திருக்கிறது. இது பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் இருக்க, இவ்வாறு தடைகளை விதித்துக் கொண்டிருந்தால் எப்படி பேச்சுவார்த்தை ஒரு நிலைமைக்கு வரும் என்பதுதான் இப்பொழுது அரசியல் விமர்சகர்கள் எழுப்புகின்ற முக்கியமான கேள்வி. 2003 ஈராக் படையெடுப்புக்கு பிறகு முதன்முறையாக மத்திய கிழக்கில் 3 விமானம் தாங்கி கப்பல்களை அமெரிக்கா தற்பொழுது நிறுத்தி வைத்திருக்கிறது. இதுவும் பேச்சுவார்த்தைக்கு தடையாக அமைய போகிறது. இதற்கிடையில் நெதன்யாகு சொல்கின்றார், லெபனானுடன் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க அமைதி ஒப்பந்தத்தை எட்டுவதற்கான முயற்சிகளை ஹிஸ்புல்லா நாசப்படுத்த முயற்சிப்பதாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு குற்றம் சாட்டுகின்றார். ஏன் அவசரமாக இந்த பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டதுன்னா, ஈரான் போட்ட நிபந்தனைகளில் ஒன்று லெபனான் மீது போர் தொடுக்க கூடாது என்பது. இதற்கிடையில் இஸ்ரேல் 6 பேரை கொண்டிருக்கிறது. தெற்கு லெபனான் நகரம் ஒன்றில் துப்பாக்கி சண்டையின் பொழுது ஹிஸ்புல்லா போராளிகளை கொண்டதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்திருக்கிறது. ஹிஸ்புல்லா ஆளில்லா விமானத்தை சுட்டு வீழ்த்தி இருக்கிறது. தெற்கு லெபனானின் இஸ்ரேலிய ஆளில்லா விமானம் ஒன்றை ஏவுகணை மூலம் சுட்டு வீழ்த்தியதாக ஹிஸ்புல்லா இன்று உறுதிப்படுத்தி இருக்கிறது. இறுக்கமான எரிவாயு சந்தைகள் பிரச்சனை இருக்கிறது. போரினால் பாதிக்கப்பட்டுள்ள திரவமாக்கப்பட்ட எரிவாயு, இயற்கை எரிவாயு LNG சந்தை
2026 மற்றும் 27 ஆண்டுகளில் மிக இறுக்கமாக இருக்கும் என்று சர்வதேச எரிசக்தி முகாமை தெரிவித்திருக்கிறது. எண்ணெய் விலை பங்குகள் பிரச்சனை இருக்கிறது. எண்ணெய் விலைகள் கலவையான ஏற்றம் இறக்கமாக இருந்தது. பிரெண்ட் எண்ணெய் எதிர்கால ஒப்பந்தங்கள் ஒரு பீப்பாய்க்கு $105 மேல் உயர்ந்திருக்கிறது. அவை இப்பொழுது இருக்கின்ற நிலைமையில் இந்த பேச்சுவார்த்தை மிக பெரும் சிக்கலாக இருக்கும். நேரடி பேச்சுவார்த்தைக்கு தயாராக மாட்டார்கள். ஏனெனில் அவர்கள் தொடர்ச்சியாக இறுக்கமான நிலைமையை அமெரிக்கா கொண்டிருக்கிறது என்று ஒரு கதையாடல் தற்பொழுது வந்திருக்கிறது. அமெரிக்க படைகளின் தொடர்ச்சியான கடற்படை முற்றுகை மற்றும் இந்த செயல்களுக்கு ஈரானிய ஆயுத படைகளிடமிருந்து தீர்க்கமான பதிலடி கொடுக்கப்படும் என்றும் ஈரானின் மத்திய இராணுவ தலைமையகம் எச்சரித்திருக்கிறது. இப்ப பாகிஸ்தான்ல பேச்சுவார்த்தைக்கு போய் நிற்கிறார்கள். ஆனால் இவ்வாறான பதிலடி கொடுக்கப்படும் என்ற தகவல்களை ஈரானிய மத்திய இராணுவ தலைமையகம் வெளியிட்டிருக்கிறது. ஆக்கிரமிப்பு குணம் கொண்ட அமெரிக்க இராணுவம் இந்த பகுதியில் தனது முற்றுகை, கடல் கொள்ளை மற்றும் கடல் கொள்ளை செயல்களை தொடர்ந்தால் ஈரானின் சக்தி வாய்ந்த ஆயுதப்படைகளின் எதிர்வினையை அவர்கள் நிச்சயம் எதிர்கொள்வார்கள் என்று ஹதமல் அன்பியா மத்திய தலைமையகம் இன்று அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. இறையாண்மை, பிராந்திய ஒருமைப்பாடு மற்றும் தேசிய நலன்களை பாதுகாப்பதற்கு ஈரானின் இராணுவம் முன்பை விட அதிக வலிமையும் தயார் நிலையும் கொண்டுள்ளது என்று தலைமையகம் சொல்கிறது. பிப்ரவரி 28 அன்று ஆரம்பித்த ஈரானுக்கு எதிரான சமீபத்திய அமெரிக்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பொழுது அமெரிக்க இராணுவத்தின் சில பகுதிகள் ஈரானின் தாக்குதல் சக்தியையும் திறன்களையும் ஏற்கனவே பார்த்திருந்தன என்பதை வாஷிங்டனுக்கு அது நினைவூட்டி இருக்கிறது. ஹோர்முஸ் நீரிணை மீதான முழு கட்டுப்பாட்டையும் ஈரான் வைத்திருக்கிறது என்று ஈரான் சொல்கிறது. அமெரிக்காவின் நடமாட்டத்தை கண்காணிப்பதில் ஈரான் உறுதியை தெரிவித்திருக்கிறது என்று அந்த அறிக்கை மேலும் சொல்கிறது. ஈரானிய துறைமுகங்கள் மற்றும் கப்பல்கள் மீது அமெரிக்கா விதித்துள்ள கடற்படை முற்றுகை, ஹோர்முஸ் நீரிணையில் கன்னிவடி அகற்றும் நடவடிக்கைகளை மேற்கொண்ட அமெரிக்கா முயற்சிகள் காரணமாக பதட்டம் அதிகரித்து வருகிறது. கனிவடிகள் டிஜிட்டல் முறையில் புதைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த கனிவடிகளை மீட்டெடுப்பது மிக கஷ்டம். ஏனெனில் அவர்கள் ரிமோட் கண்ட்ரோலில் வெடிக்க வைக்கக்கூடியதாக அதனை வைத்திருக்கிறார்கள். கப்பல்கள் வரும்பொழுது எந்த கப்பலை தாக்க வேண்டும் என்று ஈரான் நினைக்கிறதோ அந்த கப்பலை தாக்கக்கூடியதாக அந்த கனிவடிகள் புதைக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது. இந்த முற்றுகை சட்டவிரோதமானது என்று ஈரான் சொல்கிறது. 2 முறை போர் ஒப்பந்தத்தை மீறியுள்ள அமெரிக்கா, இஸ்ரேல் தொடர்ச்சியாக இந்த ஒப்பந்தம் மீறப்படுமாக இருந்தால் மீண்டும் ஒருதலை பட்சமாக போர் வந்துவிடும் என்று தற்பொழுது இராணுவ ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள். அமெரிக்கா விதிக்கும் கட்டளைகளை, நிபந்தனைகளை ஏற்கப் போவதில்லை என்றும் அச்சுறுத்தல்களின் நிழலில் இந்த பேச்சுவார்த்தை நடத்தப் போவதில்லை என்றும் ஈரான் இன்று அறிவித்திருக்கிறது. போரை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கிலே வாஷிங்டனுடன் பேச்சுவார்த்தைகளை மீண்டும் ஆரம்பிப்பதில் அமெரிக்காவின் இந்த சட்டவிரோத முற்றுகை அளித்த வாக்குறுதிகள் தடையாக இருக்கின்றன என்று பெஷஸ்கியன் தெரிவித்திருக்கிறார். ஈரான் அதிபர் அமெரிக்க சொத்துக்களுக்கு இனிமேல் கடுமையாக தாக்குதல் நடத்தப்படும் என்றும் ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாக்கர் ஹலீஃபா எச்சரித்திருக்கிறார். வாய்ப்புகள் இருக்கும் பொழுது வெளியேறி விடுங்கள் என்று அவர் முதலீட்டாளர்களையும் வலியுறுத்தி இருக்கிறார். மத்திய கிழக்கு நாடுகளில் அமெரிக்க சொத்துக்களின் ஒழுங்கற்ற விற்பனையை தடுப்பதற்காக அறிமுகப்பட்டதற்காக கூறப்படும் சில நிதி நடவடிக்கைகளை ஹாலிஃபா சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இதன் மூலம் சொத்து உரிமையாளர்கள் ஏற்கனவே தங்களுடைய சொத்துக்களை விற்றுவிட்டு மத்திய கிழக்கிலிருந்து ஓடி போய்விடுங்கள், அமெரிக்காவினுடைய சொத்துக்களை பராமரிக்க வேண்டாம், தாக்குதல் நடத்தப்படும் என்று அவர்கள் சொல்கின்றார்கள். நிலைமை மோசமடைந்தால் இன்று பேச்சுவார்த்தை அதல்ல, என்னன்னா இவர்கள் அங்க சொல்ல அவர்கள் இங்க சொல்ல ரகசியமாக இந்த பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படுகிறது. ஆனால் இந்த நிலைமை மோசமடைந்தால் கதவு மூடப்படும், உடனடியாக யுத்தம் ஆரம்பிக்கும் என்று ஈரான் தற்பொழுது எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. பொருளாதார மற்றும் நாணய பரிமாற்ற ஏற்பாடுகள் மூலம் நட்பு நாடுகளின் பொருளாதாரங்களுக்கு நிதி ஆதரவு வழங்குவது குறித்து அமெரிக்க நிர்வாகத்துக்குள் பிரச்சனை இருக்கிறது என்று நியூயார்க் டைம்ஸ் தற்பொழுது அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. ஈரானுக்கு எதிரான ஆக்கிரமிப்பினால் ஏற்பட்ட பொருளாதார வீழ்ச்சிக்கு ட்ரம்ப் தான் காரணம் என்று ஐக்கிய அரபு அமீரகம் குற்றம் சாட்டியதாக வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் இன்று செய்தி வெளியிட்டிருக்கிறது. ஈரான் மீதான போர் பாரசீக வளைகுடாவில் மீண்டும் நெருக்கடியை ஏற்படுத்தினால் தனது பொருளாதாரத்தை பாதுகாப்பதற்கான சாத்தியமான நிதி பாதுகாப்பு வலை குறித்து அரபு நாடுகள் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்த தொடங்கி இருக்கின்றன. மீண்டும் இதற்கிடையில் தெற்கு லெபனானிலிருந்து இஸ்ரேலை நோக்கி ராக்கெட் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. மெனாரா
மார்கலியோட் மற்றும் மிஸ்காஃப் பகுதிகளில் எச்சரிக்கை சைரன்கள் இயக்கப்பட்டது. இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்திருக்கிறது. தொடர்ச்சியாக இஸ்ரேலை நோக்கி தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கின்றன. பல இடங்களில் சேதங்கள் இருக்கின்றன என்று செய்திகள் தெரிவிக்கின்றன. 3 ராக்கெட்டுகளை ஹிஸ்புல்லா ஏவி இருக்கிறது. அமெரிக்காவில் உள்ள தூதரக மட்டத்தில் 2 சுற்று சந்திப்புகள் நடந்தாலும் கூட அமெரிக்கா, லெபனான் மற்றும் இஸ்ரேல் பேச்சுவார்த்தைகள் குழப்பகரமான நிலைமையில் இருக்கிறது. ஹிஸ்புல்லா சொல்கிறது இந்த பேச்சுவார்த்தையை முறித்துவிட்டு மீண்டும் இஸ்ரேலை நோக்கி தாக்குதல் நடத்துவோம் என்று அவர்கள் சொல்கின்றார்கள். எதிர்கால நேரடி பேச்சுவார்த்தைகள் மற்றும் கலந்துரையாடல்களுக்கு களம் அமைப்பதை நோக்கமாக கொண்டு லெபனான் பேச்சுவார்த்தை நடக்கிறது. ஜனாதிபதி, பிரதமர் உட்பட லெபனானின் பல அரசியல் தலைவர்கள் யோசிக்கிறார்கள் ஹிஸ்புல்லாவை நீக்க வேண்டும் என்று. ஆனால் ஹிஸ்புல்லாவை நீக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இஸ்ரேலிய படைகள் வெளியேறுவதை உறுதி செய்ய வேண்டும். எந்த ஒரு நீடித்த அமைதியையும் நிலைநாட்ட வேண்டும். லெபனானின் இறையாண்மையை பேண வேண்டும் என்று தற்பொழுது ஹிஸ்புல்லா தெரிவித்திருக்கிறது. ஹிஸ்புல்லாவும் ஈரானும் தொடர்ச்சியாக அமெரிக்கா இஸ்ரேல் போரோடு இணைந்து வேலை செய்யும் என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லாவின் நாடாளுமன்ற குழுவின் தலைவர் முகமது ராத் இஸ்ரேலிய ராணுவ நடவடிக்கை முழுமையாக நிறுத்தப்படுவதை உறுதி செய்யாத வரை போர் நிறுத்தம் இல்லை என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். தொடர்ச்சியாக அவர்கள் தாக்குதல் நடத்தி வருகின்றார்கள். இதற்கிடையில் ஈராக்கில் இருந்து ஏவப்பட்ட ஆளில்லா விமானங்கள் மூலம் 2 இடங்களில் குவைத்தில் தாக்கப்பட்டிருக்கிறது. இதனை கட்டாரும் கடுமையாக கண்டித்திருக்கிறது, குவைத்தும் கண்டித்திருக்கிறது. குவைத்தின் இறையாண்மையின் மீது அப்பட்டமான மீறல் என்றும் கத்தார் தற்பொழுது தண்டித்திருக்கிறது. ஏனென்றா ஈரானுக்கு சார்பான ஈராக்கில் இருக்கின்ற அமைப்புகள் இந்த தாக்குதல்களை நடத்தி இருக்கின்றன என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப முழுமையான பாதுகாப்பு இருக்கிறதா என்றால் மத்திய கிழக்கு நாடுகளில் பாதுகாப்பு இல்லை. இப்பொழுது ஒரு பதட்டமான நிலைமை இருக்கிறது. பேச்சுவார்த்தைகள் முறிவடைந்தால் மீண்டும் யுத்தம் ஆரம்பிக்குமா? அமெரிக்காவினுடைய இந்த நிலைமை ஹோர்முஸ் நீரிணையை விட்டு வெளியே வந்தால்தான் ஏதாவது ஒரு நிலைமை உண்டாகும், ஒரு அமைதி உண்டாகும் என்று ராணுவ ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள். ஆகவே அடுத்த செய்திகள் வரும்பொழுது நான் உங்களுக்கு தருகின்றேன். மிக நன்றி. சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கோ, லைக் பட்டன் அழுத்துங்கோ, ஹை பட்டன் அழுத்துங்கோ. உங்களுக்கு உடனுக்குடன் செய்திகள் வந்து சேரும்.